தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திருட்டு லாட்டரி விற்றவர்கள், குறிப்பாக பிளாக்ல டிக்கெட் விற்றவர்கள் என்று கடுமையாக பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை அதை தொடர்ந்து இன்றைக்கு கைது செய்யப்படுகிறாரா உதயநிதி ஸ்டாலின்? நாளை தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிற நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தமிழக சட்டமன்றத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காவல்துறை பெரும் அளவில் கூடியிருக்கிறது, காவல்துறையை குவித்திருக்கிறது. இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வாசலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது நேற்று என்பதை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விடிந்ததும் விடியாததுமாக கிட்டத்தட்ட விடிய காலையிலிருந்தே தொற்றிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான அரசியல் செய்தியாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது என்கிற இந்த செய்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த நிர்வாகிகள், திமுகவுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போலவே தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், அமைச்சர்கள் என தொடர்ந்து கடுமையான கண்டன அறிக்கைகளை திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சையில அவருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சூடு பிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கைது நிகழ்வு, இவர் கைது செய்வதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது, கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையில் கூட இப்பொழுதும் கூட அவருடைய வீட்டை காவல்துறையினர் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டிற்குள்ளே சென்றிருக்கிறார்கள். சென்று கூடுதலாக மாசு அவர்களும் உள்ளே வந்திருக்கிறார். தற்போது பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களும் உதயநிதி வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக நீலாங்கரையில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி. நேற்று நடந்த நிகழ்வு, நேற்று தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கள் என்ன? அவர் பேசிய பொழுது, மேடையில் பேசுகிற பொழுது முதலமைச்சரை டம்மி முதலமைச்சர் என்று அவர் பேசியிருந்தார். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் ஜோக்கர் என்கிற சொல்லாடலை அவர் பயன்படுத்தியிருந்தார். திருட்டு விசிடி விற்றவர்கள், கள்ள லாட்டரி, திருட்டு லாட்டரி விற்றவர்கள், உருட்டுக்கட்டையோடு சுற்றி கொண்டு இருப்பவர்கள், போதை பொருளோடு சுற்றி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அமைச்சராக ஆகியிருக்கிறார்கள் என்பதை நேற்று மிக காட்டமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். குறிப்பாக திரு புஷி ஆனந்த் அவர்களை அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தால் திருடன் ஓடுவது போல, ஒரு திருடன் ஓடுவது போல புஷி ஆனந்த் அமைச்சர் ஓடுகிறார் அப்படின்னு அமைச்சரையும் மிக கடுமையாக அவர் பேசியிருந்தார். இதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக ரீல்ஸ் வெறி, மருத்துவமனையில் போனாலும் ரீல்ஸ் போடுகிறார்கள், பள்ளிக்கூடம் போனாலும் ரீல்ஸ் போடுகிறார்கள். அதையெல்லாம் தாண்டி டாய்லெட் கக்கூஸ் போனா கூட ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் வெறியில் இருக்கிறார்கள், முதலமைச்சரே ரீல்ஸ் வெறியில் தான் இருக்கிறார் அப்படி என்று மிகவும் கடுமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசை கண்டித்து மேடையிலே பேசியிருந்தார். அது பேர் அதிர்ச்சியை தாவேகா தரப்புக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி அவர் மேடையில பேசுகிற பொழுது எதிர் தரப்புல இருந்தவர்கள் ஒரு நடிகையுடைய பெயரை சொல்லி அவர் பேசிய பொழுது அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற பொழுது நான் காவிரி தண்ணீரை சொன்னேன் அப்படின்னு அவர் அந்த மேடையில சொல்லுகிற பொழுது இது இரட்டை அர்த்தத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இது அவருக்கு அழகல்ல. 70 ஆண்டு காலம் திமுக ஆட்சி, திமுக கட்சி என்று நீங்கள் பேசி வருகிறீர்கள். உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் இப்படி ஆபாசமாக பேசலாமா? உதயநிதி என்கிற அந்த பெயரையே ஆபாச நிதி என்றெல்லாம் தற்பொழுது எழுதி கொண்டு வருகிறார்கள் தாவேகாவை சார்ந்த ஒரு தரப்பு. இவ்வளவு காட்டமான அரசியலாக இது மாறி இருக்கிறது, தரக்குறைவான அரசியலாக இது மாறி இருக்கிறது. 70 ஆண்டு கால கட்சி அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து பதில் வைக்கிற பொழுது திமுக தரப்புல நாங்க 70 ஆண்டு கால கட்சி, ஆனால் நீங்கள் 2.5 ஆண்டு கால கட்சி, உங்களுக்கு இப்படித்தான் இறங்கி பதில் சொல்ல முடியும் என்று இவங்க தரப்புலையும் சமூக வலைத்தளங்கள்ல நேற்று இரவு முதலே சமூக வலைத்தளங்கள்ல இவர்களுக்கு இடையே ஒரு வார் நடந்து விட்டது. தற்போது அதுதான் முற்றிருக்கிறது. இன்னொரு தரப்புல திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது. இந்த நிலையில அவருடைய வீட்டிற்கு பாதுகாப்பு நாங்கள் அளிக்க வந்திருக்கிறோம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டதாகவும், ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல
விடிந்ததும் விடியாததுமாக இன்றைக்கு அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்திருக்கிறது. பரபரப்பான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நாளை சட்டமன்றம் கூட இருக்கிற நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்கிற முயற்சி என்பது ஆளும் அரசுடைய அடாவடித்தனம் என்று தாவேக அரசை கடுமையாக மீண்டும் திமுக தரப்பு கடுமையாக விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்கு. மறுபுறத்துல நடிகை குஷ்பு அவர்கள் கூட மிக கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். அந்த நடிகையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரு நடிகை குஷ்பு அவர்கள் கூட இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களே, அவங்களும் திரு உதயநிதி ஸ்டாலினை கண்டித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பரபரப்பான கள சூழலாக மாறி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் கைது அப்படின்ற செய்திதான் இன்றைய செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதிக மசாலா, அதிக சுவை, ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்சில் புதிய நகைகளாக மாற்றி கிராமுக்கு கூடுதல் விலை பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 உடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.